இப்படியும் நடந்திருக்கா அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய கிரிக்கெட்ல நடந்த 4 ரேரஸ்ட் மூமெண்ட்ஸ் இன் கிரிக்கெட். இது பார்ட் 4. நம்பர் 1, டெண்டுல்கர் ரொம்பவே அமைதியான பிளேயர். அவர் யாரையுமே ஸ்லட்ஜ் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம எல்லாம் நினைச்சிருக்கோம். ஆனா அவரும் ஸ்லட்ஜ் பண்ணியிருக்காரு. 2001ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடந்த போட்டியில ஸ்டீவ் வாக தான் போட்டு அவர் வறுத்தெடுத்திருந்திருக்காரு. அந்த மேட்ச்ல சச்சின் டிஃபரெண்டா ட்ரை பண்றதுக்காக ரன் அப்ப கம்மி பண்ணி அதிகம் பண்ணி மாத்தி மாத்தி போட்டிருக்காரு. அதை பார்த்து ஸ்டீவ் வாக் காண்டாகி அம்பீர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இதுதான் நடந்துச்சான்னு தெரியல, பட் இப்படிதான் சொல்லப்படுது. ஸ்டீவ் வாக் சச்சினை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண உடனே சச்சினுக்கு சரியான கோவம் வந்துருச்சு. அதனால ஸ்டீவ் வாக போட்டு வறுத்தெடுத்திருப்பாரு. அடுத்த பால முடிஞ்சா அடிடா பாப்பா அப்படிங்கிற மாதிரி பேசி விட்டுருப்பாரு. கோவத்தின் உச்சிக்கே போய் அதிகமா திட்டிக்கிட்டே இருந்திருப்பாரு. அவர் என்னென்ன திட்டினாருன்னு சொல்லிட்டு நமக்கு சரியா தெரியல. ஸ்டீவ் வாக் அதை கேட்ட உடனே காதை பத்தி நான் இனிமே எதுவும் பேச மாட்டப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எதுக்காக ஸ்டீவ் வாக் காதை பத்தினாருன்னு கேட்டீங்கன்னா 2010 ஆர்டிகல்ல ஸ்டீவ் வாக் சொல்லியிருப்பாரு, யார் ஸ்லட்ஜ் பண்ணாலுமே திருப்பி ஸ்லட்ஜ் பண்ணலாம், ஆனா சச்சின் ஸ்லட்ஜ் பண்ணும்போது மட்டும் நம்ம திருப்பி பண்ணக்கூடாது. ஏன்னா நாம பண்ணோம் அப்படின்னு சொன்னா சச்சின் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகி அவருடைய கேமை அதிகமா இம்ப்ரூவ் பண்ணிடுவாரு. அது எதிரணிக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கும். அதனாலேயே ஆஸ்திரேலிய வீரர்கள் பெரும்பாலும் சச்சினை ஸ்லட்ஜ் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்திருப்பாரு. ஏன் இந்த மேட்ச்லயே பாத்தீங்கன்னா ஸ்டீவ் வாக் எதுவுமே பேசாம தானே இருந்திருப்பாரு. அப்பவுமே அடுத்த ஓவர சச்சின் டெண்டுல்கர் வீசி ஸ்டீவ் வாகுடைய விக்கெட்டை அந்த மேட்ச்ல தூக்கி இருந்திருப்பாரு. அதை வெறித்தனமா கொண்டாடியும் தேர்த்திருந்திருப்பாரு. சச்சின் கோவப்படுறதே ரொம்ப ரேரஸ்டான மூமெண்ட். அவர் இன்னொருத்தர ஸ்லட்ஜ் பண்றது இன்னமும் ரேரஸ்டான மூமெண்ட் தான். நம்பர் 2, ஜோஃப்ரா ஆர்ச்சர் பவுலிங் போட்டு ஜோஃப்ரா ஆர்ச்சரே அந்த பால்ல 6 அடிச்சிருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உண்மையிலே நடந்திருக்காங்க. 2019 வேர்ல்டு கப்ல பங்களாதேஷ்க்கு எதிராக சௌமியா சர்க்காருக்கு அவர் ஒரு பால் போட்டிருப்பாரு. அந்த பால் ஸ்டெம்பில் பட்டு தெரிச்சிருக்கும். தெரிச்ச பால் ஸ்டெம்பில் பட்டு நேரா பவுண்டரிக்கு வெளியே போய் விழுந்திருக்கும். அது 6ஆவே மாறி இருக்கும். ஏன்னா 143 கிலோமீட்டர் வேகத்துல அந்த பாலை வீசிருப்பாரு. பேருக்கேத்த மாதிரி அம்பு மாதிரி தாங்க பால் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நம்பர் 3, 2024 ஒரு பிபிஎல் மேட்ச்ல சாம் பில்லிங்ஸ் ஒரு ரன் ஓடி இருப்பாரு. ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணி பேட்டை தரையில வச்சிருப்பாரு. அப்ப ஃபீல்டர் பாலை பிக் பண்ணி ஸ்டெம்பை நோக்கி அடிக்க அந்த பால் ஸ்டெம்பில் பட்டு ஓவர் த்ரோவா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சாம் பில்லிங்ஸ் ரன் ஓடி இருப்பாங்க. ரீப்ளே பண்ணி பார்த்தப்பதான் தெரியுது சாம் பில்லிங்ஸ் தரையில தான் பேட்டை வச்சிருக்காரு. கிரீஸ்குள்ள பேட்டை வைக்கவே இல்லை. ஸோ டைரக்ட் ஹிட்டா அது அவுட்னு கொடுக்கப்பட்டிருக்கணும். ஆனா அம்பீர் கொடுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ரன் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் ஃபீல்டிங் டீம் அம்பீர் கிட்ட அப்பீல் பண்ணணும். அப்பீல் பண்ணாதான் அம்பீர் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆனா இங்க ஃபீல்டிங் டீம் அப்பீல் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. சாம் பில்லிங்ஸ் கிரீஸுக்கு முன்னாடி வச்ச பேட்டை அவங்க பின்னாடி வச்சதா நினைச்சிருந்திருப்பாங்க. அதனாலேயே அப்பீல் பண்ணாம விட்டுருப்பாங்க. அதனால சாம் பில்லிங்ஸ் அவுட்டா இருந்தாலுமே நாட் அவுட்னு கொடுக்கப்பட்டிருப்பாரு. நம்பர் 4, இப்படி ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆகிறதெல்லாம் ரொம்ப அன்லக்கிங்க. ஆண்ட்ரூ சிமன்ஸ் ஸ்ரீலங்காக்கு எதிராக ஆடிட்டு இருக்கும்போது ஒரு ஷாட் அடிப்பாரு. அந்த ஷாட் ஆனது மைக்கேல் கிளார்க்குடைய கால்ல பட்டு 10 அடி தள்ளி நின்று இருந்த தில்சனுடைய கையிலேயே போய் உட்கார்ந்துரும். அது கீழே பிச் ஆகாததால அது அவுட்னு கொடுத்துருவாங்க. அதனால ஓன் டீம்மேட்டாலேயே விக்கெட்டை காவு கொடுத்துட்டு போயிருந்திருப்பாரு ஆண்ட்ரூ சிமன்ஸ்.